திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பரிசுத்தவான்களே, அருமையான இந்த நாள் காலையில் அப்போஸ்தலர் நடபடிகள் The Acts of the Apostle என்ற தலைப்பில் இந்த பாடத்தினுடைய கடைசி வகுப்பாக இது இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் புதிய ஏற்பாட்டின் 5வது புத்தகம். இந்த புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகு 40வது நாளில் பரமேறி செல்கிறார். அதை தொடர்ந்து வந்த 10வது நாள், அதாவது 40, 10, 50, 50வது நாளை தான் பெந்தெகோஸ்தே தினம் என்று நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்திலிருந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 28வது அதிகாரம் வரைக்கும் இந்த அப்போஸ்தலர்கள் இயேசுவுக்கு எப்படிப்பட்ட சாட்சிகளாக இருந்தாங்க, அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ன, அவருடைய அதிகாரங்கள் என்ன, அவர்கள் எங்கெல்லாம் போய் ஊழியங்களை ஸ்தாபனம் செய்தார்கள், அவர்களுடைய ஊழிய காலத்திலே அவர்களுக்கு வந்த நெருக்கடிகள் என்ன, அப்போஸ்தலர்கள் எவ்விதமாக இயேசுவுக்காக கொலை செய்யப்பட்டார்கள், இந்த தகவலை எல்லாம் அப்போஸ்தலர் நடபடிகளில் நம்ம படிக்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம், இவைகளை அவர் சொன்ன பின்பு, இந்த இடத்துல அவர் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில், இந்த அவர்கள் என்பது அப்போஸ்தலரை குறிக்கிறது. உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இப்படி தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பரமேறுதலை அப்போஸ்தலர்கள் கண்டார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் முன்னதாக இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் கடைசியாக சில கருத்துக்களை சொன்னார். அந்த கருத்துக்களை மத்தேயு 28வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்திலே வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி கவனியுங்கள். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். மத்தேயு இயேசு பரமேறுகிறதுக்கு சற்று முன்னால் இயேசு அப்போஸ்தலரிடத்தில் என்ன சொன்னார், அவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னார், அவர்கள் உலகம் முழுவதும் சென்று சீஷர்களை உருவாக்கி அவர்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவிலே ஞானஸ்தானம் கொடுக்கும்படி, இந்த ஞானஸ்தானம் என்ற சொல் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை ஞானஸ்தானம். எந்த ஒரு கிறிஸ்தவரும் ஞானஸ்தானம் என்ற ஒரு வார்த்தையை நான் கேள்விப்பட்டது இல்லையே என்று சொல்லவே முடியாது. தமிழில் ஞானஸ்தானம் என்ற இந்த வார்த்தையை தான் ஆங்கிலத்தில் பேப்டிசம் என்று சொல்கிறாங்க. இதே பேப்டிசம் என்ற ஆங்கில வார்த்தையை கிரேக்க மொழியில் போய் படித்தா பேப்டிஸ்மா என்று சொல்கிறார்கள். இந்த பேப்டிஸ்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுகுதல், அடக்கம் பண்ணுதல், இமர்ஸ் ஆர் பரியல் என்று அர்த்தம். அப்படியானால் ஞானஸ்தானம் என்பது ஒரு முழுகுவதை காண்பிக்கிறது. சகோதரர்களே, இந்த ஞானஸ்தானம் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல்ல பங்கு கொள்வது என்று ரோமர் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் நாம் படிக்கிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே ஞானஸ்தானம் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்திருப்பது என்று நாம் படிக்கிறோம். சில மொழிகளில் இந்த பேப்டிசம் என்ற வார்த்தையை மொழிபெயர்க்க முடியாமல் அப்படியே நேராக ஆங்கிலத்துக்கு போய்விட்டார்கள். உதாரணத்துக்கு தெலுங்கு மொழியில்
ஞானஸ்தானம் என்ற சொல் கிடையாது. அவர்கள் என்ன செய்தார்கள்? கிரேக்க மொழியில தெலுங்கு மொழியை சேர்த்து விட்டார்கள். உதாரணமாக பாப்திஸ்மா என்பது கிரேக்க வார்த்தை. அந்த மா என்ற இடத்துல தெலுங்குல மூ போட்டாங்க, பாப்திஸ்மு. அதாவது தெலுங்கு மொழியில மொழிபெயர்ப்பதற்கு பதிலாக ஒலியாக்கம் செய்து விட்டார்கள். அது எவ்வளவு மேலு. தமிழ் மொழியில மொழிபெயர்ப்பு என்ற பெயர்ல நிறைய அனர்த்தமான கருத்துக்களை சொல்லிட்டாங்க. இப்போ உதாரணமாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே முழுகுங்கள், திருமுழுக்கு பெறுங்கள் என்று சொல்லியிருந்தா முடிஞ்சிட்டு இருக்கோம். ஞானம் ஸ்நானம். காரணம் என்னன்னா, தமிழ் பைபிள் 17வது நூற்றாண்டில் இந்தியாவிலே முதலாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம். இதை மொழிபெயர்த்தவர்கள் பிராமணர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு முழுகுதல் என்ற வார்த்தையை விட ஸ்நானம் என்ற வார்த்தை தான் அதிகமாக தெரியும். எதுக்காக ஸ்நானம்? தலை குளிக்கிறதுக்கா, குளிப்பதற்கா? இல்லை, ஞானம் பெறுவதற்கு. எந்த ஞானம் பெறுவதற்கு? அதெல்லாம் விடுங்க, ஞானம் பெறுகிற ஸ்நானம் அப்படின்னு மொழிபெயர்த்துட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே பாப்திஸ்மா, பேப்டிசம் என்ற சொல்லுக்கு திருமுழுக்கு என்றுதான் அர்த்தம். தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முடுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இந்த இடத்துல ஞானஸ்தானம் என்ற சொல்லை மொழிபெயர்த்து கொண்டே வந்தவர்கள் ஒரு நல்ல வார்த்தையை கண்டுபிடித்தார்கள். மறு ஜென்ம முழுக்கு. இப்பொழுது இருப்பது ஒரு ஜென்மம், ஒரு உடல். மீண்டும் ஒரு புதிய ஆவிக்குரிய உடலை பெறுவதற்காக ஒரு முழுக்கை தான் மறு ஜென்ம முழுக்கு என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இது அற்புதமான மொழிபெயர்ப்பு. இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் இந்த ஞானஸ்தானத்தை அப்போஸ்தலர்கள் எத்தனை இடங்கள்ல எப்படி கொடுத்தாங்க, யார் யாருக்கு கொடுத்தாங்க என்ற ஒரு தகவலை நம்ம படிச்சோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. எங்க அம்மா சொன்னாங்க, நான் பிறந்த போது கிராமத்தில் ஒரு கிழவி வந்து பிரசவம் பார்த்தார்கள். அந்த காலத்தில் அவர்களுக்கு 2 ரூபாய் கொடுத்ததாக சொன்னார்கள். என்னுடைய பிள்ளைகள் பிறந்த போது அவர்கள் அரசு மருத்துவமனையில் சென்னையில் பிறந்தார்கள். இன்றைக்கு ஒரு பிரசவம் என்று சொன்னால் ஒரு சாதாரண மருத்துவமனையில் ஒரு 20,000 ரூபாயும், 5 நட்சத்திர பெரிய மருத்துவமனைகளில் 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் சாதாரண பிரசவத்துக்கு அவர்கள் ஏதோ சொல்லி வாங்குவதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஒன்று மட்டும் கவனிச்சுங்க, இலவசமாகவோ 2 ரூபாய்க்கோ அரசு மருத்துவமனையிலோ 2 லட்சத்துக்கோ 5 லட்சத்துக்கோ ஒரு பிள்ளை பேரு நடக்கும்போது அதில் ஒரு உண்மை இருக்கிறது. ஒரு தாய் ஒரு குழந்தையை பிரசவிக்கிறாள். தாயினுடைய கர்ப்பத்தின் வழியாக நாம் அனைவரும் இந்த உலகத்திலே வருகிறோம். இன்றைக்கு உலகத்தில் 730 கோடி மக்கள் இருக்கிறார்கள், உண்மைதான். அவர்கள் அத்தனை பேரும் எப்படி வந்தார்கள், எப்படி இந்த உலகத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள்? தாயின் கர்ப்பத்தின் வழியாக. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, இதில் எந்த மந்திரம் தந்திரம் கிடையாது, இதில் எந்த மதமும் வந்து இதுக்குள்ள நுழைஞ்சு புது கருத்தை சொல்ல முடியாது. Every religion agrees that man is born through mother's womb. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது மாதிரி ரட்சிக்கப்படுகிற மனிதனுக்கு தேவன் ஒரே ஒரு வழியை தான் வச்சிருக்கார். அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. கிறிஸ்தவ மார்க்கம் அந்த ஒரு வழியை நம்புகிறது. கிறிஸ்தவ மதங்கள் இந்த வழியை நம்பல. ஆளுக்கு ஒரு வழியை அவங்க சொல்றாங்க. அதனாலதான் 2000 பிரிவுகளாக இந்த கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற மக்கள் இருக்காங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பிறந்த குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறாங்க. செத்து போகிற நிலையில கடைசி நிமிடத்தில் இருக்கிறவர்களுக்கு கருணை ஞானஸ்தானம் கொடுக்கறாங்க. செத்தவர்களுக்கு கூட ஞானஸ்தானம் கொடுக்கிறவர்கள் உண்டு. சம்பந்தமே இல்லாத ஆளை தண்ணியில் பிடிச்சு தள்ளி ஞானஸ்தானம் கொடுக்கிறவர்கள் உண்டு.
நல்ல கிறிஸ்தவராக வாழ்கிறேன்னு நினைக்கிறவருக்கு பெரிய பாஸ்டர் கையில் ஒரு ஞானஸ்தானம் எடுக்கணும்னு, ஏற்கனவே ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் இன்னொரு ஞானஸ்தானம் எடுக்கிற முட்டாள்கள் நம்ம மத்தியில் உண்டு. ஆனால் பைபிள் சொல்லுது ஒரே ஞானஸ்தானம், ஒரே ஒரு முறைதான் தாயின் கர்ப்பத்திலிருந்து நாம் பிறக்கிறோம். அதுபோல ஒரே ஞானஸ்தானம் என்று வேதாகம் கூறுகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். இன்றைக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் அப்போஸ்தலருடைய காலத்தில் அவங்க கொடுத்த ஞானஸ்தானம் ஒரு 9 இடங்களில் எப்படி நிகழ்ந்திருக்கிறது என்பதை மட்டும் நான் சொல்லி இந்த செய்தியை நான் இங்கே நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 37வது வசனம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இந்த கேள்விக்கான பதில கவனிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும், நல்ல கவனிங்க, ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று, நல்ல கவனிங்க, பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தையும் பெறுவீர்கள் என்று சொன்னான். இந்த இடத்துல ஒவ்வொருவரும், வீட்டுக்கு ஒரு ஆள் இல்லை, வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு இருக்கலாம், ஆனால் ஞானஸ்தானம் ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு பாவிக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது 41வது வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இந்த இடத்துல ஒரே நாளில் அந்த பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட பெந்தெகோஸ்து தினம் அன்று 3000 பேர் ஆண்களும் பெண்களும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இப்படி ஞானஸ்தானம் பெற்றவர்களைத்தான் தேவன் சபையில சேர்த்து கொண்டார். இதை 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். கவனியுங்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும், கவனியுங்கள், சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆக கர்த்தராகிய இயேசு நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அந்த 3000 பேர், அவர்களை ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றும் கர்த்தர் அவர்களை சபையிலே சேர்த்து கொண்டார் என்றும் படிக்கிறோம். இந்த வரலாறை மார்க்கம் நம்புகிறது, மதம் கைவிட்டு விட்டது. இந்த வசன பகுதியை படித்தாலும் விளங்காத நிலையில மனிதனுடைய இறுதியும் போய்விட்டது. வேத மாணவர்கள் ஊன்றி இதை கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்கள். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். 12ஆம் வசனம் பாருங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது, கவனிங்கள், புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இப்போ சமாரியா நாட்டில் பிலிப்பு போய் பிரசங்கம் செய்த போது ஆண்களும் பெண்களும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இது 2வது விஷயம். இப்போ 3வதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 27வது வசனம். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தேகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷங்கள் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்தது. ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டு இருந்தான். இது 3வது குறிப்பு. அதாவது எத்தியோப்பிய மந்திரி காசா என்று சொல்லக்கூடிய ஒரு பாலைவனத்தில் ரதத்தில் போயிட்டு இருக்காரு. அவர் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் குறிப்பாக 53ஆம் அதிகாரத்தை அவர் படித்து கொண்டு போகிறார். அந்த மனிதனிடத்தில் பிலிப்பு போய் இயேசுவை குறித்து போதிக்கிறார். இந்த கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் இந்த பகுதியை தொடர்ந்து படித்தா நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதை 35வது வசனத்திலிருந்து கவனியுங்கள். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்றான். இந்த இடத்துல பிலிப்பு தண்ணீரை காண்பித்து நீ ஞானஸ்நானம் எடுத்துக்கன்னு சொல்லலை. மாறாக பிலிப்பு ஒருவன் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் அந்த மந்திரிக்கு சொன்னதுனால மந்திரி சொல்றாரு, இந்த பாருங்க அங்க தண்ணி இருக்கு,
ஞானஸ்நானம் பெறுவதற்கு என்ன தடைன்னு அந்த ஆள் கேட்குறான். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஆரம்ப காலத்தில் இயேசு அறிவித்தவர்கள் முடிவில் ஞானஸ்நானத்தை குறித்து போதித்திருக்கிறார்கள். இப்போ உதாரணமாக ரதத்தில் போயிட்டு இருக்கிற ஆள் கண்டிப்பாக கொஞ்சம் தண்ணி வச்சிருப்பார் குடிப்பதற்காக. ஞானஸ்நானத்தை தெளிக்கிறதா இருந்தால் அவர்கள் இருவரும் ரதத்தை விட்டு கீழே இறங்க வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் தண்ணி எடுத்து எத்தியோப்பிய மந்திரியின் தலையில் தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுத்து அவனுக்கு ஞானஸ்நானம் என்று சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதை தான் இன்னைக்கு கத்தோலிக்கர்களும் புராட்டஸ்டன்ட் மக்களும் செய்கிறாங்க. 40 நாள் குழந்தைக்கு தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. ஆனால் ஞானஸ்நானம் என்பது ஒரு கோப்பையில் எடுக்கிற ஒன்று அல்ல. அது ஆழமான தண்ணீரில் பெறுவது, முழுக வேண்டியது. கவனியுங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 38வது வசனம். ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும், கவனியுங்கள், தண்ணீரிலே இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். இதுவரைக்கும் 3 ஞானஸ்நானங்களை நம்ம கவனித்தோம். 4வதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரத்தில் கிறிஸ்துவுக்கு மிகவும் எதிரியாகவும் சபையை மிகவும் துன்பப்படுத்துகிறவனாகவும் கொலைக்காரனாகவும் இருந்த சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபன் தமஸ்குவுக்கு போய் அங்குள்ள சபையாரை துன்பப்படுத்தும்படி சிறைப்பிடிக்கும்படி அவர் போகும்போது மத்தியான வேளையில் ஒரு பேரொளி அவனை சந்திக்கிறது. கிறிஸ்து அவரை சந்திக்கிறார். கிறிஸ்துவிடத்தில் அவர் பேசுகிறார். அதற்கு பிறகு அவர் தமஸ்குக்குள்ளே போய் 3 நாள் கண்ணீர் விட்டு அழுது பார்வையற்றவனாக அங்கே இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அனனியா என்ற ஒரு மனிதன் வந்து அவன் தலை மீது கை வைத்து, சகோதரனாகி சவுலே என்று சொல்லும்போது அவனுடைய கண்களில் இருந்து மீன் சிதல்கள் போல அவனுடைய பார்வையை மறைத்திருந்த அந்த குருட்டுத்தன்மை அவனுக்கு நீங்கியது. அதுக்கு பிறகு என்ன நடந்தது? அனனியா அவனுக்கு என்ன செய்தான்? இங்கே கவனியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 18வது வசனம். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து, கவனியுங்கள், எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். இதுவரைக்கும் நீங்க கவனிச்சுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. சமாரியாவில் பிலிப்பு என்பவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். எத்தியோப்பிய மந்திரிக்கு பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். சவுல் என்று பிறகு அழைக்கப்படுகிற பவுலுக்கு அனனியா என்ற ஒரு சாதாரண சகோதரர் தமஸ்குல ஞானஸ்நானம் கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்ம ஊரில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்கன்றதை நீங்கள் பார்த்துக்குங்க. போப்பு வரணும், பிரதம பிஷப் வரணும், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு அற்புதமான மனிதர் கையால் தான் ஞானஸ்நானம் எடுக்கணும், இப்படியெல்லாம் சொல்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அப்போஸ்தலருடைய காலத்தில் ஞானஸ்நானத்தை இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிற ஒரு மனிதன் இன்னொருவருக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி உங்கள் தாய் கர்ப்பவதியாகி உங்களை பிள்ளையாக பெற்றாங்களோ அது மாதிரி எல்லா பெண்களும் கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளை பெறுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. ஸோ everyone can baptize if they are in Christ. கிறிஸ்துக்குள் இருந்தால் அவர்கள் இன்னொருவருக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்கலாம். அதுக்காக ஒரு விசேஷமான மனிதர்களை நாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய மக்களாக இருந்தால் அதுவே அவருடைய தகுதியாக இருக்க முடியும். இப்பொழுது 10ஆம் அதிகாரத்தில் முதல் முறையாக ஒரு பிரஜாதியனாகிய ஒரு ரோமன், அவனுடைய பெயர் கொர்நேலியு, இவனுக்கும் அவனுடைய வீட்டாருக்கும் பேதுரு அப்போஸ்தலர் ஞானஸ்நானம் கொடுத்ததாக ஒரு குறிப்பை நாம் பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரம் 48வது வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். இப்போ இது 5வது குறிப்பு. இதுவரைக்கும் அப்போஸ்தலருடைய புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் வரைக்கும் 5 இடங்களில் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்ட வரலாற்றை நாம் இங்கே பார்க்கிறோம். இப்போ யூதர்களுக்கு மட்டும்தான் ஞானஸ்நானமா? இல்லை, புறஜாதிகளும் எடுத்துக்கொள்ளலாம். அதனால தான் செசரியாவில் கொர்நேலியு என்று சொல்லப்படுகிற ரோம மனிதனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. மொழி மாறுகிறது, இனம் மாறுகிறது, ஜாதி கட்டுப்பாடுகள் அறுக்கப்படுகிறது, ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள்.
அப்பொழுது தியத்திரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவளுமாகிய லீதியாள் என்னும் பேர் உள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினாள். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு. இந்த இடத்துல கிரேக்க நாட்டில லீஸ்திரா என்ற இடத்துல லீதியாள் என்னும் ஒரு பெண், அவளுடைய குடும்பம் வசனத்தை கேட்டு அவர்கள் இருதயத்தை வசனம் நிரப்பினதுனாலே அவள் கீழ்ப்படிந்தாள். அங்கே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்ட ஒரு குறிப்பை நாம் இங்கே பார்க்கிறோம். இதே 16ஆம் அதிகாரத்தில் பிலிப்பிய சிறைச்சாலைக்காரன் பவுலையும் சீலாவையும் அடித்து நொறுக்கி அவர்களை சிறைச்சாலையின் உட்காவல் அறையில தொழுவத்திலே மாட்டி வைத்திருந்தார்கள். நடு இரவு அவர்கள் தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்தாங்க. சிறைச்சாலை அற்புதமாக உடைந்து போகிறது. கைதிகள் ஓடி போகிறார்கள். சிறைச்சாலை தலைவன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்த கைதிகள் தப்பி போனார்கள் என்று அறிந்து அவன் தன்னுடைய பட்டயத்தை எடுத்து தன்னை குத்தி கொள்ளப் போகிறான். ஏனென்றால் அவன் ஒரு பொறுப்பற்ற ஒரு சிறைச்சாலைக்காரனாக இருக்கிறானே என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது. அப்பொழுது பவுலும் சீலாவும் என்ன சொன்னார்கள் பாருங்கள். இதை அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். அந்த மனிதனுக்கு அவர்கள் சத்தியத்தை சொன்னார்கள். அப்படி சொல்லும்போது அவன் ஒரு கேள்வியை கேட்கிறான். அது 30ஆவது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். பவுலையும் சீலாவையும் பார்த்து அந்த சிறைச்சாலைக்காரன் கேட்கிறான். அதற்கு பவுலும் சீலாவும் பதில் சொல்கிறார்கள். அந்த இரவில நடு ராத்திரியில அவனுக்கும் அவனுடைய வீட்டாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டதாக நாம் படிக்கிறோம். அது 33ஆவது வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 16. மேலும் ராத்திரியில அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவனுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். இது 7வது ஞானஸ்தானமாக அப்போஸ்தலர் நடபடிகளில் நம்ம படிக்கிறோம். இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆவது அதிகாரம் 1 வசனம். அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து, இப்பொழுது 8வது வசனம். ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்திலே விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். இங்கே கொரிந்துவிலே ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்ட ஒரு வரலாற்றை ஜெபாலய தலைவர்கள் கூட இயேசுவின் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்தார்கள் என்ற இந்த தகவலை நம்ம இங்கே படிக்கிறோம். இதுவரைக்கும் 8 இடங்கள்ல ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்ட வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆவது அதிகாரம் 1 வசனம். அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை அவன் கண்டான். அந்த சீஷர்கள் தவறான ஞானஸ்தானம் ஒன்றை எடுத்திருந்தார்கள். யோவான் கொடுத்த ஒரு ஞானஸ்தானத்தை அவர்கள் பெற்றிருந்தாங்க. அவங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியல, பரிசுத்த ஆவியை பற்றி விளங்கலை. ஆகவே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான் என்று ஒரு தகவலை நாம் இங்கே பார்க்கிறோம். இதை 19ஆவது அதிகாரம் 5வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். சகோதரர்களே, இன்றைக்கு இந்த பாடத்தினுடைய கடைசி செய்தியாக இதை நான் உங்களுக்கு காண்பிச்சேன். முதலாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் எருசலேம் நகரத்தில் அன்றைய யூதர்கள் 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்ற ஒரு தகவலை நாம் பார்த்தோம். இரண்டாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஸ்திரீகளும் புருஷர்களும் சமாரியாவிலே ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்ற தகவலை நாம் படித்தோம். அதே போல மூன்றாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 35லிருந்து 38 வசனத்தில் எத்தியோப்பிய மந்திரி ஒரு வனாந்தரத்தில் காசாவுக்கு போகிற வழியில் அவன் ஞானஸ்தானம் பெற்ற வரலாற்றை நம்ம படித்தோம். நான்காவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் தமஸ்குவில் அனனியா என்ற ஒரு சகோதரன் சவுல் என்று அழைக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுத்த ஞானஸ்தானத்தை பற்றி நாம் படித்தோம். ஐந்தாவதாக செசரியாவில் கொர்நேலியு என்கிற ஒரு ரோமனுக்கு
அதாவது நூற்றுக்கு அதிபதிக்கு பேதுரும் அவனோடு சென்றவர்களும் 10ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் ஞானஸ்நானம் கொடுத்த வரலாற்றை நம்ம படிக்கிறோம். 6வதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் லீதியாலும் அவளுடைய குடும்பமும் கிரேக்கர் நாட்டிலே ஞானஸ்நானம் பெற்ற ஒரு வரலாற்றை நாம் படிக்கிறோம். 7வதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 30-33 நாம் படிக்கும்போது நடு இரவில் பிலிப்பிய சிறைச்சாலைக்காரனும் அவனுடைய குடும்பமும் ஞானஸ்நானம் பெற்ற வரலாற்றை நாம் படிக்கிறோம். 8வதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 8வது வசனத்தில் கொரிந்தியர்களில் ஸ்திரீகளும் புருஷரும் தேவாலயத்து குருக்களும் ஞானஸ்நானம் பெற்ற ஒரு வரலாற்றை நாம் படிக்கிறோம். 9வதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் எபேசியர்கள் ஞானஸ்நானம் எடுத்த வரலாற்றை நாம் இங்கே பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. எருசலேம் எங்கே இருக்கிறது, சமாரியா எங்கே இருக்கிறது, காசா எங்கே இருக்கிறது, தமஸ்கு எங்கே இருக்கிறது, செசரியா எங்கே இருக்கிறது, லீஸ்ரா எங்கே இருக்கிறது, பிலிப்பு எங்கே இருக்கிறது, கொரிந்து எங்கே இருக்கிறது, எபேசு எங்கே இருக்கிறது. இப்போ நீங்க நில அளவில் பார்த்தீங்கன்னா பூமி அளவில் எல்லா இடங்களும் வெவ்வேறு இடங்களாக இருக்கிறது. ஆனால் எல்லா இடங்களிலும் ஆண்களும் பெண்களும் இருந்திருக்காங்க. அவங்களுடைய நிறம் மாறி இருக்கலாம், அவங்களுடைய மொழி மாறி இருக்கலாம், அவங்களுடைய கலாச்சாரங்கள் மாறி இருக்கலாம். இப்போ நம்ம தமிழர்கள் அரிசி உண்கிறோம், வட இந்தியர்கள் கோதுமை உண்கிறார்கள். உலகம் முழுதும் உள்ள மக்கள் உணவால் மாறி இருக்கலாம், நிறத்தால் மாறி இருக்கலாம், குணத்தால் மாறி இருக்கலாம், கல்வியால் மாறி இருக்கலாம், பண்புகளால் மாறி இருக்கலாம். ஆனால் பிறப்புனால மாற முடியாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பிறப்பு. அது மாதிரி ஞானஸ்தானம் என்பது ஒன்றாகவே இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அறிவாளிகள், மத போதகர்கள் இதை கேட்டு திருந்தணும். வேத மாணவர்கள் இந்த வசன பகுதியை எடுத்து நீங்கள் காண்பிக்கணும். இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் என்ற அந்த ஒரு புத்தகத்தில் அப்போஸ்தலர் வாழ்ந்த காலத்தில் சென்ற இடங்கள்லாம் சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை சீஷராக மாற்றி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி ஞானஸ்நானம் பெற்றவர்களை தான் புதிய ஏற்பாடு சபையார். அந்த சபையை தான் கிறிஸ்துவின் சபை என்று வேதாகமம் அழைக்கிறது. ஏனென்றால் சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். எபேசியர் 1வது அதிகாரம் 22வது வசனம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர்கள் கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கைக்கொள்கிறார்கள். அதனால்தான் அதை அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று நாம் அழைக்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் என்ற இந்த புத்தகத்தை சுருக்கமாக முதலாண்டு மாணவர்களுக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை விரிவாக நாம் படித்தால் மிகுந்த நாட்கள் ஆகும். அதனால் நான் சுருக்கமாக இதை உங்களுக்கு வழங்கியிருக்கேன். இதை நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் படித்த அற்புதமான இந்த பாடத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். எங்களுக்கு ஆச்சரியமாகவும் சத்தியமாகவும் அதே வேளையில் நாங்கள் எவ்வளவு பிற்போக்காக இருக்கிறோம் என்பதையும் இந்த செய்தி வெளிப்படுத்துகிறது. நாங்கள் மதங்களை விட்டு மார்க்கத்துக்கு திரும்பத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்தரலும். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே எங்கள் மன்றாட்டை கேட்டரலும். பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?